முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே. என்ன மக்களே, இந்த ஒரு விஷயத்த மட்டும் இந்த வாட்டி பிக் பாஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் பிக் பாஸ் பீக்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, நேத்து நம்ம பிக் பாஸ் சீசன் 10க்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த ப்ரோமோ பார்க்கும்போது ஓவராலா ஒரு மாதிரி வைபா தான் இருந்துச்சு, இல்லலாம் சொல்ல முடியாது. ஓவரால் அந்த ப்ரோமோ வந்து நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் ப்ரோமோவோட கடைசியில சீசன் 10க்கான ஐ லோகோவை ரிவீல் பண்ணாங்க. அந்த ஐ லோகோ தான் லைட்டா சொதப்பின மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் நேத்துக்கான வீடியோலே சொல்லியிருந்தேன், இந்த ஐ லோகோ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா மற்ற லாங்குவேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஐ லோகோக்கே தனி உழைப்ப போடுறாங்க. அந்த ஐ லோகோ வந்து வர்றதுக்கான அந்த டிரான்சிஷனே ஒரு மாதிரி பங்கமா இருக்கு, ஒரு மாதிரி குவாலிட்டியா, ஒரு மாதிரி சூப்பரா பண்றாங்க. ஆனா நம்ம இதுல பாத்தீங்கன்னா வெறுமனைக்கு பந்து பறந்து வந்து ஒரு மாதிரி கண்ணு மாதிரி விரியுது. இவ்வளவுதான் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த வகையில இந்த ஐ லோகோவை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நான் நேத்தே சொல்லியிருந்தேன். உங்ககிட்ட கூட கேட்டிருந்தேன், இந்த ஐ லோகோக்கு 10க்கு எத்தனை மதிப்பெண்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. பல பேர் கழுவி ஊத்திருந்தாங்க. ஒரு சில பேர் மட்டும் அந்த ஐ லோகோ வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு ப்ரோ, அந்த ஃபாண்ட் மட்டும் தான் சரியில்லை, அது மட்டும் இல்லாம அந்த ஐ லோகோக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு ப்ரோ, நல்லா நோட் பண்ணி பாருங்க, அங்க ஒரு கை இருக்கு, அப்போ ஏதோ சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா எனக்கும் அந்த ஒரு விஷயம் தான் உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா காரணமே இல்லாம அந்த ஐ லோகோக்குள்ள ஒரு கையை தூக்கி வச்சிருக்காங்க. அந்த கையை பார்த்துட்டு பல பேர் வந்து என்ன ப்ரோ அது உரிமை குரலா, அப்ப இந்த வாட்டி என்ன உரிமை குரலை கொண்டு வர போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. பட் நான் கொஞ்சம் சுத்தி கேட்கும் போது இந்த விஷயம் வந்து வேற மாதிரி போகுது. ஆக்சுவலா இந்த விஷயத்தை நான் முன்னாடியே ரிவீல் பண்ணியிருந்தேன், கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வருஷம் நம்ம பிக் பாஸ் வந்து பாலிடிக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, பிக் பாஸ்க்குள்ள பாலிடிக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. போன வருஷம் ஹிந்தி பிக் பாஸ்ல வந்து ஒன்று பண்ணி இருந்திருக்காங்க, அதே விஷயம் நம்ம தமிழ்ல வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா அது தமிழ்ல மட்டும் வர போறது இல்லை போல, மலையாளத்திலையும் வரப்போகுது. மலையாளத்துல ஓப்பனா அதை ரிவீலே பண்ணிட்டாங்க, தமிழ்ல இன்னும் ரிவீல் பண்ணல. ரிவீல் பண்ணாம ஐ லோகோல சின்னதா ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பார்க்கலாமா? நீங்க நினைப்பீங்க நம்ம ஐ லோகோல மட்டும் தான் கை இருக்கான்னு சொல்லிட்டு. இல்ல மலையாளம் பிக் பாஸ்லயும் பல கைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம லோகோ மாதிரி மலையாளம் பிக் பாஸ்க்கான லோகோவும் ரெட் கலர்ல தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் நம்ம மலையாளமும் தமிழும் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நேத்துல இருந்து பல பேருக்கு இன்னொரு குழப்பம், ப்ரோ வீடு வந்து ஒரே வீடா இருக்குமா இல்ல 2 வீடா இருக்குமா ப்ரோ? ஏன்னா இந்த வருஷம் காமனர்ஸ்லாம் உள்ள போறாங்க. அப்படி இருக்கும்போது காமனர்ஸ் தனி வீடு, அவங்களுக்கு தனி வீடு, இந்த மாதிரி கொடுத்து ஏதாவது ஃபன் பண்ணுவாங்களா ப்ரோ? 2 வீடு இருக்க வாய்ப்பு இருக்கா ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு 2 வீடு இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த 2 வீடு கான்செப்ட் எனக்கே கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்குது. ஏன்னா கடந்த 3 வருஷமா இன்னும் 2 வீடு வச்சுக்கிட்டே தான் இருக்கானுவ. வைக்கிற சீசன்லாம் ஒரு மாதிரி ஊத்தி மூடி கடைசியில் வந்து அந்த கான்செப்டே அழிக்க தான் செய்றானுவ. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத மொத்தமா பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஐ லோகோவை பொறுத்தவரைக்கு எனக்கு பெருசா பிடிக்கல, ஓப்பனா சொல்லணும், எனக்கு பெருசா பிடிக்கல. ஏன்னா இவங்க பெருசா உழைப்பே போடல, வெறுமனைக்கு இங்க ஒரு வட்டம் அங்கிட்ட ஒரு வட்டம் அப்படிதான் இருக்கு. அதுக்குள்ள அங்க எங்க சும்மா அப்படி ஏதோ பேரிங் மாதிரி வச்சு நடுவில் ஒரு கேமரா சிம்பிளை போட்டு அதுல 1ன்னு போட்டு இந்த பக்கம் ஒரு கை சிம்பிளை வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி அந்த அந்த ஐ லோகோக்கான அந்த டிரான்சிஷன் கூட பெருசா இல்ல. ஒரு பந்து பறந்து வந்து ஐ லோகோ உருவாகுது, அவ்வளவுதான். இதே மலையாளம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கான அந்த ஐ லோகோக்கான அந்த டிரான்சிஷனே பங்கமா இருக்கு. ஒரு மாதிரி கை அங்கேயுமா அப்படியே ஒரு மாதிரி பாம்பு மாதிரி வந்து அப்புறம் உரிமை குரல் மாதிரி தூக்கி அப்படியே ஐ லோகோ கிரியேட் ஆகுது. அது குழைப்ப போட்டிருக்காங்க அந்த பக்கம். ஆனா நம்ம சைடு பாத்தீங்கன்னா வெறுமனைக்கு பந்த வீசி முடிச்சு விட்டாங்க, ஓகேவா? சோ அந்த வகையில நேத்து அந்த ஐ லோகோ பார்த்ததுல இருந்து பல பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, எதுக்கு அங்க ஒரு கை இருக்கு, எதுக்கு ஒரு உரிமை குரல் மாதிரி ஒரு கையை வச்சிருக்காங்க, சோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு தான் பல பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதே நான் லைட்டா அங்க எங்கமா அப்படியே வச்சு தேடி பார்க்கும்போது ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த வருஷம் நம்ம தமிழ் பிக் பாஸ்க்குள்ள பாலிடிக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா போன வருஷம் ஹிந்தி பிக் பாஸ்ல ஒரு மாதிரி பாலிடிக்ஸ் கொண்டு வந்திருந்திருக்காங்க. உள்ளேயே ஒரு மாதிரி பாலிடிக்ஸ் பேச விடுறது, அசம்பிளி ரூம் மாதிரி வைக்கிறது, உள்ளே யாரையா ஒருத்தர் லீடர் மாதிரி செலக்ட் பண்றது, அவர் சொல்றபடி வீட்டுக்குள்ள நடக்கிறது, இந்த மாதிரி ஒரு மாதிரி பாலிடிக்ஸை உள்ள கொண்டு வந்திருந்திருக்காங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் நம்ம தமிழ் பிக் பாஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் அதை ஸ்டார்டிங்கே உடைச்சிட்டாங்க. காரணி திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த போட்டு நாங்க ஜோக்கர் கூட மாதிரி கொண்டு வர போறோம், ஃபுல்லாவே ஒரு மாதிரி நாங்க சர்க்கஸ் மாதிரி பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே உடைச்சிட்டாங்க. அப்போ எனக்கு வந்து சரி ஓகே, அப்போ பாலிடிக்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதை கை விட்டுட்டேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐ லோகோவில் அந்த கையை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு திரும்பி அந்த சந்தேகம் வருது. அதை நான் கொஞ்சம் அங்கங்க பார்க்கும்போது மலையாளம் பிக் பாஸ்லயும் சேம் இதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு கை இருக்கா? மலையாளம் பிக் பாஸ்ல ஐ லோகோவில் பார்த்தீங்கன்னா பல கைகள் இருக்கு. சரி ப்ரோ, வெறும் கையை மட்டும் வச்சு நம்ம பாலிடிக்ஸ்ன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்பீங்க. அது என்னமோ உண்மைதான். ஏன்னா இங்க இன்னொரு விஷயமும் இருக்கு.
மலையாளம் பிக் பாஸ்க்கு பண்ற கிரியேட்டிவ் டீமும் தமிழ் பிக் பாஸ்க்கு பண்ற கிரியேட்டிவ் டீமும் ஒண்ணுதான். அது முன்னாடியே நமக்கு தெரியும். எல்லா சீசனும் ஒரே டீம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த வருஷம் வந்து பண்ணிட்டு இருந்த அந்த டீம் வந்து ஃபுல்லா மலையாளத்துக்கு போயிட்டாங்க. தமிழுக்கு வந்து புதுசா டீம் போட்டிருக்கதா சொல்றாங்க. இருந்தாலும் 2 ஐ லோகோவும் கொஞ்சம் சேமா தான் இருக்கு. இங்க ஒரு கை இருக்கு, அங்க பல கை இருக்கு. அதே மாதிரி இந்த ஐ லோகோக்கான கலருமே ரெண்டுமே ரெட் கலர்ல தான் இருக்கு. இதை மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது, ஓகேவா? அந்த வகையில மலையாளம் பிக் பாஸ்க்கான ப்ரோமோ பார்க்கும்போது நான் ஒரு விஷயத்த கன்ஃபார்மே பண்ணிட்டேன், இந்த வருஷம் பாலிடிக்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ப்ரோமோல நம்ம லாலட்டனை ஒரு மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல கொண்டு வந்து அப்படியே ஒரு ரூம்குள்ள கொண்டு போய் புக்கு படிக்கிற மாதிரி ஒரு மாதிரி பாலிடிக்ஸ் என்ட்ரியை கொடுத்துட்டாங்க. அந்த பக்கம் கொடுத்துட்டாங்க. இந்த வருஷம் வீட்டுக்குள்ள நிறைய பாலிடிக்ஸ் பேச போறாங்க அப்படிங்கிறத அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே கொடுத்துட்டாங்க. இன்னும் நம்ம சைடு மட்டும் தான் கொடுக்கல. பட் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோமோக்கும் தனி உழைப்பு போட்டு ஒரு மாதிரி எடுக்கிறாங்க, ஓகேவா? நம்ம ஆட்கள் வேணா பாருங்க, நேற்று விட்டு அதே ப்ரோமோவை கட் பண்ணி இதுக்கப்புறம் ப்ரோமோ விடுவாங்க. பட் நேத்துக்கான ப்ரோமோ மேல உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். பாலிடிக்ஸ் இருக்குன்னா ஏன் ப்ரோமோ வந்து ஒரு மாதிரி ஏதோ செலிப்ரேஷன் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க, என்ன கதையா இருக்கும்னு சொல்லிட்டு. அதை பத்தி கேட்கும் போது இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து 10வது வருஷம். அந்த ப்ரோமோலே பார்த்துருப்பேன், அங்கங்க 10 வருஷம் வந்திருக்கும், அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்கல்ல. ஸோ இது 10வது வருஷம். இந்த 10வது வருஷத்தை செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்க போகுது அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு ஹோல் பிக் பாஸும் அந்த மாதிரி இருக்க போறது இல்லை. இவங்க 10வது வருஷம் வந்திருக்கும், அதுக்கு இந்த என்ட்ரி வந்து ஒரு மாதிரி செலிப்ரேஷன் மாதிரி கொண்டு போறாங்க 10வது வருஷம்னு சொல்லிட்டு. மற்றபடி இந்த பிக் பாஸ் சீசன் 10க்குள்ள நிறைய மாற்றங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஏதாவது ப்ரோமோ வந்தால் தான் நமக்கு அதுக்கு ஐடியாவே கிடைக்கும். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் மலையாளம் பிக் பாஸ்ல பாலிடிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ்லயும் அந்த விஷயத்தை இதுக்கப்புறம் ஓப்பனாக சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஏன்னா அண்ணன் வந்து ஒரு மாதிரி சட்டை கட்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காப்புல. அடுத்து ஏதாவது ப்ரோமோ வந்து நீட்டா விட்டா தான் தெரியும். ஏன்னா அந்த ப்ரோமோல அண்ணன் சொன்ன ஒரு லைன் என்னன்னா, இங்க 1 நினைச்சீங்கன்னா 10 நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், மற்றபடி வேற லைன் கூட இல்லை. அந்த வகையில் அடுத்து ஏதாச்சும் ப்ரோமோ வந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ்க்குள்ள பாலிடிக்ஸை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கண்டிப்பா யோசிப்பாங்க ப்ரோ, கிரியேட்டிவ் டீம் வந்து இப்போ மக்கள் வந்து எதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த விஷயத்த பிக் பாஸ்க்குள்ள கொண்டு வந்தாதான் மக்கள் வந்து கொஞ்சம் பிக் பாஸையும் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இந்த வருஷம் உங்களுக்கே தெரியும், பாலிடிக்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. டிவிக்கே உள்ள வந்ததுக்கு அப்புறமே மக்கள் பல பேர் வந்து நிறைய நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நேத்துக்கான அந்த ப்ரோமோல கூட கீழே கமெண்ட் செக்ஷன்ல போய் பாருங்களேன், பிக் பாஸ் பார்க்கலாம் எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் சட்டசபை லைவை பார்க்க வேண்டியிருக்கு, அங்கே என்ன நடக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு, இங்கே என்ன நடக்குன்னு பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் பல பேர் வந்து அந்த பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இந்த பிக் பாஸ்க்குள்ள கொஞ்சம் பாலிடிக்ஸை கொண்டு வந்தால் தான் மக்கள் இந்த பக்கம் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. அந்த வேலையை எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த வருஷம் பிக் பாஸ்க்குள்ள பாலிடிக்ஸ் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இந்த வீட்டுக்கான தீம் வந்து ஜோக்கர் மாதிரிலாம் இருக்காது அப்புறம்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு சரி சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கான தீம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவுமே ஹிந்தி பிக் பாஸ்ல தான் எங்கேயோ கலந்துருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு சீசன் 16 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வீடுக்கான வேலை அப்படிங்கிறது இன்னும் முடியல. ஒரு எத்தனையோ பர்சன்டேஜ் ஒர்க் தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க, இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. நிறைய லீக் கூட ஆகுது. அதை நம்மளால இங்கே லீக் பண்ண முடியாது. லீக் பண்ண நான் மாட்டிப்பேன். நிறைய லீக் பிக்ஸ் என்னால் பார்க்க முடியுது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் வந்து ஒரு 90% முடிஞ்சிட்டாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது என்ன தீம்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதை நம்ம பொறுமையாக ரிவீல் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் பிக் பாஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் காமனர்ஸ்னு ஒரு ஷோ நடத்துறாங்களா, அந்த காமனர் ஷோவே ஒரு மாதிரி டஃப்பாக இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள உள்ள டாஸ்கே ஒரு மாதிரி ஃபயராக இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி இந்த வருஷம் பீக்ல எடுத்துட்டு போக போறாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்க சொல்லுங்க, இந்த ஐ லோகோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை என்ன கதைன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ 10வது சீசன் வந்திருக்கும்ல, இந்த 10 சீசனுக்கான ஐ லோகோல இந்த ஒரு சீசனுக்கான ஐ லோகோ வந்து ஒஸ்ட் ப்ரோ, மட்டமா இருந்துச்சு ப்ரோனா எந்த சீசனுக்கான ஐ லோகோ சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. என்ன கேட்டா இந்த ஒரு சீசன் வந்துச்சப்பா, அது என்ன ஒரு சாந்தி சட்டி வச்சு பூசினான்ல, சீசன் 8 நினைக்கிறேன், அது ஒன்று. அப்புறம் சீசன் 3 இல்லை சீசன் 3ல நல்லா தான் இருந்துச்சு. சீசன் 8 கொஞ்சம் மொக்கையா இருந்துச்சு. அப்புறம் சீசன் போன வருஷமும் கொஞ்சம் மொக்க தான், ரொம்பலாம் சொல்ல முடியாது. சீசன் 8 என்ன கேட்டால் சீசன் 8 நான் சொல்லுவேன். உங்களுக்கான ஐ லோகோ எது மொக்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பாலிடிக்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமா, உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.